பண்ண தெரிஞ்சா லைஃப் செம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா மாறிடும். கிஸ்னா கிஸ் கிடையாது. கிஸ்னா கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட். வாழ்க்கையில ஒர்க்கா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கன்வே பண்றதா இருந்தாலும் வாழ்க்கையில நீ எதை பண்ணாலுமே ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ண முடியும்னு பாரு. உனக்கு தேவையான அவுட்கம் கண்டிப்பா வரும். ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா பண்ணணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டமாக்கி காம்ப்ளெக்ஸ் ஆக்கி நீயே உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிடாத. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட உனக்கு ரொம்ப பெரிய ஒரு சண்டை. அவளை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு நீ ஒரு பயங்கரமான பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ற. அந்த எக்ஸிக்யூட் பண்ற கேப்ல இவனுக்கு என் மேல அக்கறையே இல்லைன்னு சொல்லிட்டு உங்க கேர்ள் ஃபிரெண்ட் போயிடும். அதை பண்றதுக்கு பதிலா அவளுக்கு என்ன தேவையோ அதை அந்த நேரத்தில் தயவு செஞ்சு கொடுத்துரு. அவளுக்கு வந்து சாரி தான் தேவை. அந்த சாரியை சொல்லிட்டு நான் இதனாலதான் பண்ணேன் அப்படின்னு ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு சிம்பிளா ஃபிளவரை கொடுத்தாலே போதும். அவள் ரொம்ப சந்தோஷமா உன்னை வந்து அக்செப்ட் பண்ணிப்பா. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை பண்றேன்னு சொல்லிட்டு உன்னோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத. இதேதான் வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்குமே. ஒரு விஷயத்தை எவ்வளவு ஈஸியா முடிக்க முடியுமோ, எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ அதை அப்படி பண்ணி முடிச்சிரு. இந்த கிஸ் ரூலை ஃபாலோ பண்ணாலே போதும். வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் கம்மியாயிரும், உன்னோட டைம் நிறைய சேவ் ஆகும், வாழ்க்கையில பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் வந்து கிஸ் பண்ணணுமா வேணான்னு நீ டிசைட் பண்ணிக்கோ.